வணக்கம். 2026 தமிழ்நாடு தேர்தலுக்கான களம் இப்போதே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுல நடிகர் விஜய் தன்னோட தமிழக வெற்றிக் கழகத்தோட வேட்பாளர்களை அறிவிச்சப்போ வெறும் பெயர் பட்டியல மட்டும் வெளியிடல. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புது ஆட்டத்தை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு தெளிவான திட்டத்தையும் முன் வச்சிருக்காரு. அப்படி என்னதான் இருக்கு அவரோட திட்டத்துல? அதைத்தான் நாம இப்போ உடைச்சு பார்க்க போறோம். அவரோட இந்த முழு வியூகத்தையும் ஒரு 5 முக்கியமான தலைப்புல பார்க்கலாம். முதல்ல அவங்க நிறுத்த போற வேட்பாளர்கள் எப்படிப்பட்டவங்க. ரெண்டாவதா அவங்க நேர்மைக்கு என்ன கேரண்டி கொடுக்கறாங்க. மூணாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமா இளைஞர்களை கவர அவங்க என்ன உத்தரவாதம் கொடுக்கறாங்க. நாலாவதா இந்த தேர்தலையே ஒரு 2 அணிகளுக்கு இடையிலான போட்டியா எப்படி மாத்த பாக்குறாங்க. கடைசியா ஓட்டு போடுற ஒவ்வொருத்தர் மனசுலயும் என்ன விஷயத்த பதிய வைக்க முயற்சி பண்றாங்க. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல் விஷயத்துக்கு வருவோம். எந்த ஒரு புது கட்சிக்கும் முதல் அடையாளம் அவங்க நிறுத்துற வேட்பாளர் தான் இல்லையா? அப்போ தவக இந்த விஷயத்துல தங்களை எப்படி வித்தியாசப்படுத்தி காட்ட முயற்சி பண்ணுது? ஒரு அரசியல்வாதிக்கான தகுதியையே அவங்க எப்படி மாத்தி யோசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். வேட்பாளருங்கிற வார்த்தையை எடுத்துட்டு காப்பாளர்னு சொல்றாங்க. இது சும்மா ஒரு வார்த்தை விளையாட்டு இல்ல. ஓட்டு போடுறவங்க மனசுல இமேஜா மொத்தமா மாத்துற ஒரு முயற்சி. இவங்க நமக்காக வேலை செய்ய வர்றவங்கன்றதை தாண்டி நம்மள பாதுகாக்க வர்றவங்கன்னு ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்க பாக்குறாங்க. இங்கதான் அவங்களோட நேரடி தாக்குதல் ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஊழல், சட்டவிரோத குவாரி, பத்திரிகையாளர்களை தாக்குறது, இதுலெல்லாம் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள்னு ஒரு சித்திரத்தை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எந்த பெரிய பின்னணியும் இல்லாத சாதாரண குடும்பங்கள்ல இருந்து வந்த மக்களோட உண்மையான பிரதிநிதிகள்னு அவங்க வேட்பாளர்களை சொல்றாங்க. இந்த கருப்பு வெள்ளை ஒப்பீடு தான் அவங்க பிரச்சாரத்தோட அச்சாணியா இருக்கு. சரி, வேட்பாளர்கள் சாதாரண ஆளுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க எப்படி நேர்மையா இருப்பாங்க? அதுக்கு என்ன உத்தரவாதம்? இந்த கேள்விக்கு பதிலாதான் ஒரு பொதுவான உறுதிமொழிய அவங்க எல்லா வேட்பாளர்களும் ஏத்துக்கிறாங்க. இதுதான் அவங்களோட 2வது முக்கியமான அம்சம். இங்க ஒரு விஷயத்தை கவனிங்க. அவங்க வாக்குறுதி, அதாவது ப்ராமிஸ்ங்கிற வார்த்தையை கவனமா தவிர்க்கறாங்க. அதுக்கு பதிலா உத்தரவாதம், அதாவது கேரண்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இது ஏன் முக்கியம்னா, வாக்குறுதிங்கிறது காத்துல பறந்துடலாம். ஆனா உத்தரவாதம்னா அதுல ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குங்கிற செய்தியை மக்களுக்கு கடத்த பாக்குறாங்க. அந்த உத்தரவாதத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. 5 முக்கியமான விஷயம். 1. மக்கள் பணத்துல ஒரு பைசா கூட கை வைக்க மாட்டோம். 2. பெண்களோட பாதுகாப்புக்கு நாங்க கேரண்டி. 3. போதைப்பொருள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குவோம். 4. சட்டம் ஒழுங்கை நேர்மையா நிலைநாட்டுவோம். 5. மக்களுக்கு எதிரான எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட மாட்டோம். பாத்தீங்கன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிற முக்கியமான பிரச்சனைகளை மையமா வச்சு இதை வடிவமைச்சிருக்காங்க. இப்போ நாம இந்த மொத்த வியூகத்தோட மையப்பகுதிக்கே வந்திருக்கோம். எந்த ஒரு தேர்தல்லையும் இளைஞர்கள் தான் கேம் சேஞ்சர்ஸ். அவங்கள வெறும் ஓட்டஸா பார்க்காம அவங்களுக்காகவே ஒரு பெரிய திட்டத்தை தவைக முன்வைக்குது. அதுல என்னென்ன உத்தரவாதங்கள் இருக்கு? இதுதான் இந்த ஆட்டத்தையே மாத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அவங்க இளைஞர்களுக்காக கொண்டு வர்றது ஏதோ 1-2 திட்டம் இல்ல. இது ஒரு முழுமையான பேக்கேஜ் மாதிரி. கல்வி, அரசு வேலை, தொழிற்பயிற்சி, பிசினஸ் தொடங்குறதுன்னு ஒரு இளைஞரோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டத்தையும் கவர் பண்ற மாதிரி இருக்கு. இதுல சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். 20 லட்சம் ரூபாய். யோசி பாருங்க, இது வெறும் நம்பர் இல்ல. நல்லா படிக்கணும்னு ஆசை இருந்து ஆனா பேங்க்ல லோன் கேட்க சொத்து எதுவும் இல்லாததால தவிக்கிற ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை. +2 முடிச்சதுல இருந்து PhD வரைக்கும் எந்த ஒரு சொத்து பிணையமும் இல்லாம கடன் கிடைக்கும்னு சொல்றாங்க. இது கல்வியை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கிற ஒரு முக்கியமான முயற்சி. அடுத்தது TRAD சட்டம். அதாவது அரசு வேலைக்காக வருஷக்கணக்கா காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களோட மனக்குமரலுக்கு ஒரு பதில். பரீட்சை அறிவிப்பு ரிசல்ட் அப்பாயின்மெண்ட் கைக்கு வர்றதுக்குள்ள பல வருஷம் ஆயிடுது இல்லையா? அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தான் இது. அறிவிப்பு வெளியான தேதியிலிருந்து சரியா 365 நாள்ல வேலை உங்க கையில இருக்கணும். இதுதான் இந்த சட்டத்தோட நோக்கம்னு சொல்றாங்க. மாசம் 4000 ரூபாய். இது படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கிற பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை. குறிப்பா 29 வயசை கடந்தவங்களுக்குன்னு சொல்றது கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பல வருஷம் முயற்சி பண்ணியும் வேலை கிடைக்காம குடும்பத்திலிருந்து வர அழுத்தத்தை சந்திக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு தற்காலிக நிதி உதவியா இருக்கும். அடுத்ததா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அதனால வேலை இல்ல. வேலை இல்ல, அதனால எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு ஒரு முடிவே இல்லாத வட்டம் இருக்கு இல்லையா? அதை உடைக்கிற ஒரு திட்டம். வருஷத்துக்கு 5 லட்சம் இளைஞர்களுக்கு கவர்மெண்டே ஸ்டைஃபன் கொடுத்து தனியார் கம்பெனிகள்ல இன்டர்ன்ஷிப் ஏற்பாடு பண்ணி தரோன்னு சொல்றாங்க. இது படிப்புக்கும் வேலைக்கும் நடுவுல ஒரு பெரிய பாலத்தை கட்டுற முயற்சி. சரி, இவ்ளோ உத்தரவாதங்கள் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தவக இந்த தேர்தல் களத்தை எப்படி பாக்குது? இல்ல நம்ம எல்லாரையும் எப்படி பார்க்க வைக்குது? அதுதான் அவங்களோட 4வது புள்ளி. பாருங்க, ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இது பல கட்சிகள் மோதுற போட்டி எல்லாம் இல்ல. 2 அணிகளுக்கு இடையில நடக்கிற நேரடி போட்டி. இது ஒரு புத்திசாலித்தனமான அரசியல் நகர்வு. பல ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு வாக்காளர்களை குழப்பாம உங்க சாய்ஸ் ஒன்னு நாங்க இல்லனா அவங்க தானே சிம்பிளா மாத்த பாக்குறாங்க. அப்போ அந்த 2 சக்தி யாரு?
ஒரு பக்கம் தங்கள மக்கள் சக்தினும் சாமானிய மனிதனோட குரல்னும் தவக சொல்லிக்குது, இன்னொரு பக்கம் திமுகவை ஒரு குடும்பத்துக்காக ஆட்சி செய்யும் ஊழல் சக்தின்னு நேரடியாவே குற்றம் சாட்டுறாங்க. சோ உங்க ஓட்டு இந்த 2 சாய்ஸ்ல ஒண்ணுக்கு தானே தவிர வேற எதுக்கும் இல்லைன்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஓகே, வேட்பாளர்கள் யாருன்னு சொல்லியாச்சு, உத்தரவாதங்கள் கொடுத்தாச்சு, எதிரணி யாருன்னு வரையறுத்தாச்சு. கடைசியா இது எல்லாத்தையும் தொகுத்து ஓட்டு போட போற ஒவ்வொருத்தர் மனசுலயும் பதிய வைக்க அவங்க சொல்ற இறுதி மெசேஜ் என்ன? எங்கள் வேட்பாளருக்கு போடும் வாக்கு உங்களுக்கு நீங்களே போட்டுக்கொள்ளும் வாக்கு. இந்த ஒரு வரிதான் அவங்களுடைய முழு பிரச்சாரத்தோட சாராம்சமே. அதாவது, நீங்க எங்க வேட்பாளரை ஜெயிக்க வைக்கல, உங்களுக்கு நீங்களே அதிகாரம் கொடுத்துக்கிறீங்க. இந்த செய்தி வாக்காளர்களை வெறும் பார்வையாளர்களா இல்லாம இந்த மாற்றத்துல ஒரு பங்குதாரரா உணர வைக்கும். கடைசியா இந்த ஒட்டுமொத்த முன்னெடுப்புக்கும் அவங்க ஒரு பேர் வைக்கிறாங்க, விசில் புரட்சி. இது வெறும் ஒரு தேர்தல் இல்ல, இது ஒரு தலைமுறையோட கோபத்தையும் கனவையும் வெளிப்படுத்துற ஒரு முக்கியமான தருணம். இதுதான் அவங்க விடுக்கிற இறுதி அழைப்பா இருக்கு. இறுதியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். சும்மா வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லாம இந்த மாதிரி திட்டவட்டமான உத்தரவாதங்கள் கொடுக்கற மூல தமிழ்நாட்டு அரசியல்ல கொடுக்கப்படுற தேர்தல் வாக்குறுதிகளோட தன்மையே மாத்துமா? மற்ற கட்சிகளும் இனிமே இந்த மாதிரி தெளிவான திட்டங்களோட வரவேண்டிய ஒரு கட்டாயத்தை இது ஏற்படுத்துமா? பதிலை காலம்தான் சொல்லணும்.